வேண்டும். ஆரம்ப கட்ட காற்றாலை மின்சாரத்தினாலே எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரமாயிரம் ஆகவே உடல் ரீதியான இந்த போராட்டத்தை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்போம். இந்த நம்முடைய இருப்புக்களை அளிப்பதற்காக இந்த நிலைப்பாடுகள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகின்றது. தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற ஒரு பேரணியாக வெட்கத்தை பார்க்கக்கூடாது. எங்களுடைய இருப்புகளை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால்
ஜனாதிபதி இலங்கை சோசியலிச குடியரசு கொழும்பு இலங்கை கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் இனிய நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களும் செபங்களும். எங்கள் வாழ்விடங்களையும் எங்கள் வளங்களையும் பாரிய அழிவிலிருந்து பாதுகாக்க உங்களை வேண்டுகின்றோம். கடந்த ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை நாம் சாத்வீக முறையில் தொடர்பாளர்கள் வழியாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் பல துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட பல அரச நிறுவனங்கள் மாவட்ட மாகாண மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் மூலமாகவும் எமது நாட்டையும் எமது மாவட்டத்தையும் எமது வாழ்விடங்களையும் எமது வளங்களையும் எமது வாழ்வாதாரங்களையும் பெரும் அழிவிலிருந்து பாதுகாக்கவும் அபிவிருத்தி செய்யவும் மகிழ்வுடன் வாழவும் முயற்சிகள் பலவற்றை முன்னெடுத்து வருகின்றோம். இதுவரைக்கும் இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் பல்வேறு தளங்களிலும் பல்வேறு விடயங்களிலும் திட்டமிட்ட முறையில் நடைபெறும் பல பயங்கரமான அழிவுகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குரிய மனித உரிமைகள் அனைத்தும் இழந்த நிலையில், நம்பிக்கைகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஆட்சியில் வாழ நேரிட்டிருப்பது வேதனைக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையாக உள்ளது. எமது மாவட்டத்தில் நடைபெறும் சரியான முறையில் திட்டமிடப்படாத திட்டங்களும் மக்களுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்காத திட்டங்களும் நாட்டில் உள்ள பல்வேறு சட்ட திட்டங்களை மீறி முன்னெடுக்கப்படும் திட்டங்களும் எமது மனித உரிமைகளை மீறும் திட்டங்களையும் எமது வாழ்விடங்களையும் வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் அளிக்கும் திட்டங்கள் அனைத்தையும் உடன் நிறுத்தி மக்களுடன் கலந்தாலோசித்து மக்களின் நீண்ட நாள் வாழ்வினை பாதிக்காத, வளங்களை பாதுகாக்கின்ற, பதிவிடங்களை அளிக்காத, சுற்றுச்சூழலை பாதிக்காத திட்டங்களை மட்டும் முன்னெடுக்குமாறு இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். எமது மாவட்டத்தில் வாழ்வினை அளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் மனித உரிமை மீறல்கள் சில. 1. மன்னார் தீவில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை உற்பத்தி திட்டங்கள் பல நிறுவனங்கள் இலங்கை மின்சார சபையின் அனுமதியுடன் ஆதரவுடன் செய்து வருகின்றது. உதாரணம் தாழ்வாடு, கீரி, தரவன்கோட்டை, சாந்திபுரம், சவுத் பார்க், ஸ்லாவத்துறை, காயாக்குழி போன்ற சில இடங்களில். 2. வெளிநாட்டு தனியார் கம்பெனிகளினால் எமது இலங்கை நாட்டையும் மன்னாரையும் முற்றாக அழித்து எங்கள் வளங்கள் முழுவதையும் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்ல மன்னார் தீவிலும் மன்னார் பெருநில பரப்பிலும் மேற்கொள்ளப்பட உள்ள பாரிய வளங்களை அளிக்கும், மனிதன் வாழும் உரிமைகளை அளிக்கும் பல கனியமண் அகழ்வு திட்டங்கள் 2 நிறுவனங்களால் கனியமண் அகழ்வு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திரைமறைவில் பல முயற்சிகள் செயற்படுகின்றது. ஆண்டுகளாக அளிக்கப்பட்டு வரும் கடல் வளங்கள், அத்துமீறிய இந்திய மீனவர்களின் வருகை, சட்டங்களுக்கு எதிரான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தல், திட்டமிடாத அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுதல் போன்ற செயல்களினால் கடல் வளங்கள் பாரிய அளவில் அளிக்கப்பட்டு வருகின்றது. 4. மக்களின் வாழ்விடங்களும் காணிகளும் அபகரிக்கப்படுதல், மக்களின் தேவை கருதியும் அவர்களின் மனித உரிமை மதிக்கப்படும் வகையில் காணிகள் இன்னும் பங்கிட்டு கொடுக்கப்படாமல் காலங்கள் பிற்போடப்பட்டு பல ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள். இதுவரை 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வதற்கு காணிகள் கேட்டும் 800க்கும் மேற்பட்ட இளையோர் சுயதொழில்கள் தொடங்க காணிகள் கேட்டும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் விண்ணப்பித்துள்ளார்கள். இவை போன்ற பல அலைவுகளை இலங்கைக்கும் எமது மாவட்டம் ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நல்ல முறையில் கலந்துரையாடி பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்களுக்கு நலன் கொண்டு வரும், மக்களை பாதிக்காத திட்டங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கண்டன எதிர்ப்பு ஊர்வலத்தில் நீங்கள் ஆட்சி செய்யும் இலங்கை நாட்டின் மன்னார் மாவட்டத்தின் மக்களாகிய நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையுள்ள பிரஜை குழு தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள், மன்னார் மாவட்ட மக்கள், பொதுமக்கள் சார்பிலும் பொது அமைப்புகள் சார்பிலும் அரசு நிறுவனங்கள் சார்பிலும் இதை சமர்ப்பிக்கின்றோம். Various companies implemented methods oftenly வருகின்ற காற்றாலை மற்றும் கன்னிய மணல் அகழ்வு தொடர்பாக மக்களினது எதிர்ப்புகள் காலத்துக்கு காலம் மாவட்ட செயலகம் ஊடாக மீன்மதங்கி ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு
அனுப்பப்பட்டு வருகின்றது. இந்த முறையும் கூட தற்பொழுது மன்னார் பிரிகைகள் குழு மற்றும் பொது அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பொதுமக்கள் இணைந்து இன்றைய தினம் நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற உங்களது கோரிக்கை கனியமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்கள் தொடர்பாக உங்களது கோரிக்கைகள் அடங்கிய இந்த கடிதத்தினை உண்மையாகவே நான் இன்றைய தினமே மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்காக உடனடியாகவே நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். செழிப்பான நாடு, அழகான வாழ்வு என்ற அந்த துணிப்பொருளான இந்த கருப்பொருளுக்கு அமைவாக அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது இந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளும் அந்த பிரதேச மக்களுடன் இணைந்த வகையிலே முன்னெடுக்கப்படும் என்ற அந்த விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை நான் நிச்சயமாக உங்களது இன்றைய தினம் அனைத்து பிரதம மத தலைவர்கள் முன்னிலையிலே இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையினை நான் சகல எங்களது கருத்துக்களுடன் நான் இன்றைய தினம் எமது மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன். அமைச்சரவை பத்திரங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசிய திட்டங்களாகும். எனவே அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை. ஏற்கனவே அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தினை கட்டுப்படுத்துகிறது அல்லது அது சம்பந்தமாக தடை போடுற அதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை. எனினும் தங்களால் காலத்துக்கு காலம் சமர்ப்பிக்கப்படுகின்ற எதிர்ப்புகளை நாங்கள் உரிய அமைச்சர்களுக்கும் மேன்மதங்கிய ஜனாதிபதியின் கவனத்துக்கும் செலுத்தி கொண்டு வருகிறோம். முந்தைய தினமும் நாங்கள் இந்த நிலப்பாட்டினை மக்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பினை நாங்கள் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். உண்மையில இந்த விடயம் மேன்மதங்கிய ஜனாதிபதி நிச்சயமாக கவனத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. நாங்கள் அதை உடனடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். இன்றைய தினம் மன்னாரில் உள்ள சிவில் அமைப்புகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காற்றாலை கனியமண் அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது. தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம். அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை. பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயனுமற்றதாகவே காணப்படுகிறது. ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியமண் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும். மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும். ஆகவே ஒருபோதும் 2 திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்.